வெல்கம் டு இங்கிலீஷ் படிக்க ஆசையா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 2 letters கான்சனன்ட்கான 1 சவுண்ட் வந்து பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இந்த சிஹெச் அப்படிங்கிற 2 எழுத்துக்கு இச் அப்படிங்கிற சவுண்ட் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த சிஹெச்சுக்கு இச்சுங்கிற சவுண்ட் மட்டும்தான் வருமானு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதை விட இன்னும் ஒரு 3 சவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது மொத்தமாக 3 சவுண்ட்ஸு ஒரு சில இடங்களில் சைலண்ட்டாக கூட வந்து வரும். இந்த சிஹெச்சுக்கு எங்கெங்கே வந்து என்னென்ன சவுண்டு வரும், என்னென்ன சவுண்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கான லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் இங்கிலீஷில் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப டஃப்பான விஷயமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். சில ரூல்ஸு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் கண்டிப்பாக இங்கிலீஷில் நல்லாவே எழுத முடியும், நல்லாவே படிக்க முடியும். அதுக்கான நிறைய லெசன்ஸை நான் தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஹெச்சுக்கு என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஹெச்சுக்குங்கிறதுக்கு வந்து நம்ம இச்சு அப்படிங்கிற சவுண்டு ஓல்டு இங்கிலீஷ் சவுண்டாக நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இச்சுங்கிற சவுண்டு ரெகுலராகவே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி வந்து இந்த சிஹெச்சுக்கு இக்கு அப்படிங்கிற சவுண்டும் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஷ் அப்படிங்கிற சவுண்டு இருக்குது. ஸோ இது வந்து மாடர்ன் ஃப்ரெஞ்சிலேருந்து வந்த சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில இடத்துல இது சைலண்ட்டாக வரும். ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 சவுண்டு, இச்சு, இக்கு, இஷ். ஸோ இந்த சவுண்டுக்கான எக்ஸாம்பிளும் எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக அடுத்து 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இந்த இச்சு அப்படிங்கிற சவுண்டுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ சிஹெச்சுக்கு இச்சுங்கிற சவுண்டில் எக்ஸாம்பிள் செரி. இங்கே இச்சுன்ற சவுண்டு வந்து வரும். இச்சு ஏ, ஓகேங்களா. ஈயோட சவுண்டு ஏங்னு வரும். அப்போது இச் கூட்டல் ஏ வந்து எப்படி படிக்கணும்னா சே, செரி, செரி. அதே மாதிரி இச்சு ஈ, 2 ஈ வந்துச்சுன்னா என்ன சவுண்டு வரும், ஈங்கிற சவுண்டு வரும். அப்போது இச் ஈ, சி, எஸ், ஈயோட சவுண்டு வந்து இஸ் அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். அப்போ அதை எப்படி படிக்கணும்னா சீஸ். இச்சு ஐ, இச்சும் ஐயும் எப்படி நம்ம படிக்கணும், இச்சு கூட்டல் ஐ, சை, சைல்டு, சைல்டு. இல்லைங்கிற சவுண்டு வந்து லைட்டாக வரும். சைல்டுன்னு படிக்கூடாது, சைல்டு, சைல்டு. அதே மாதிரி இச்சு ஆம், சாம்பியன், சாம்பியன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து என்ன சவுண்டு வரும்னா இச் அப்படிங்கிற சவுண்டு வந்து வருது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வருது. அடுத்ததான் வந்து நம்ம ஒரு வார்த்தையோட மிடில் வரக்கூடிய சவுண்ட் பார்க்க போகிறோம். அதிகமாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இது, கிச்சன். ஓகேவா. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் கிச்சன், கிச்சன் நம்ம பேசுவோம். அந்த கிச்சன் அப்படிங்கிற வார்த்தையில் சென்டரில் பாருங்க சிஹெச்சுக்கு வந்து இச்சுங்கிற சவுண்டு தான் வந்து வருது. கி இட், கிச்சன், ஆ சவுண்டு. ஈக்கு வந்து ஆ, ஸ்வா சவுண்டு, கிச்சன், கிச்சன். அடுத்த வார்த்தையோட லாஸ்ட்டில் இச்சுங்கிற சவுண்டு. அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த இச்சு சவுண்டு தான் சிஹெச்சுக்கு வரும். ஒரு சில வார்த்தைகளில் தான் நம்ம முன்னாடி பார்த்த மற்ற சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல், ஆ, லா, இன், இச், லஞ்ச், லஞ்ச். அடுத்தது இர், இ, ரி, இச், ரிச், ஆர், 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 இச், ஆர்ச், ஆர்ச். ஓகே. அதே மாதிரி சர்ச், இச், 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 ச, இச், சர்ச். சர்ச் அப்படின்னு படிக்கிறது தப்பு. ஆர் வந்து சைலண்ட்டாக தான் வரும். ஓகேங்களா. அப்போது சர்ச், சர்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஹெச்சோட இச்சு சவுண்டு நம்ம 2 letters டயக்ராஃப்ஸ், கான்சனன்ட் டயக்ராஃப்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இது ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய சவுண்டு. மற்ற சவுண்ட்ஸ் தான் நம்ம வந்து சில வார்த்தைகளில் யோசிச்சிருப்போம். அங்கே எல்லாமே நீங்கள் இச்சுங்கிற சவுண்டு கொடுத்தீங்கன்னா தப்பு. அடுத்ததான் நாம் வந்து இந்த இக்கு அப்படிங்கிற சவுண்டு எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே பாருங்கள் சிஹெச் இருக்கா. ஸோ இங்கேயும் சிஹெச் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். இங்கே வந்து எஸ்ஸுக்கு இஸ்ஸுங்கிற சவுண்டு இருக்குன்னு தெரியும். சிஹெச்சுக்கு இச்சுங்கிற சவுண்டு தானே. அப்போ இஸ்சூல் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. இந்த வேர்டை நம்ம எப்படி படிக்கணும், ஸ்கூல். அப்போது இஸ்ஸு கூட்டல் இக்கு கூட்டல் ஊ ப்ளஸ் இல்.
ஸோ இங்கே வந்து சிஹெச்சுக்கு என்ன சவுண்டு வருதுன்னா இக்கு. ஸ்கு இஸ்ஸு கு கூல் ஸ்கூல் ஸ்கூல். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து சிஹெச்சுக்கு நீங்கள் என்ன சவுண்ட் கொடுக்கணும்? இக்கு அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், மெக்கானிக் இல்லையா? ஒரு பைக்கு நம்ம வந்து ஒரு 2 வீலர் ரிப்பேரோ இல்லை வந்து ஒரு கார் ரிப்பேர் பண்ணோன்னா அங்கே வந்து கேட்போம் மெக்கானிக் இல்லையா? அதே மாதிரி இது ரிப்பேர் அப்படின்னும் போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து மெக்கானிக்ஸ் வந்து கேட்போம். ஸோ இந்த மெக்கானிக் அப்படிங்கிற வார்த்தையிலையுமே வந்து இந்த சிஹெச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இக்கு அப்படிங்கிற சவுண்டு தான் வந்து வரும். இச்சு அப்படிங்கிற சவுண்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மெக்கானிக் மெக்கானிக். அதே மாதிரி எக்கோ பார்க்குறது. ஸோ இது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். எக்கோ, அதே மாதிரி ஒரு சத்தம் வந்து எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த எக்கோ அப்படிங்கிற வார்த்தையிலையுமே வந்து சிஹெச் வரும். ஓகே, அப்போ சிஹெச்சுக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோம்? இக்கு அப்படிங்கிற சவுண்டு தான் வந்து கொடுப்போம். ஸோ ஏகோ எக்கோ. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொலஸ்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இது வந்து சொலஸ்ட்ரோல் அப்படின்னு படிக்க மாட்டோம், சோ அப்படி கிடையாது, கோ கொலஸ்ட்ரோல். அப்போ இங்கே என்ன சவுண்டு வருதுன்னா இக்கு கூட்டல் ஓ, கோ கொலஸ்ட்ரோல். அதே மாதிரி சைக்காலஜி, சைக்காலஜின்னு படிக்க மாட்டோம், சைக்காலஜி அப்படின்னும் போது இங்கேயும் உங்களுக்கு இக்குன்ற சவுண்டு தான் வந்து வரும். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிஹெச்சுக்கு இச்சுங்கிற சவுண்ட் மட்டுமே கிடையாது, இக்குங்கிற சவுண்டும் இருக்குது. எந்தெந்த வேர்ட்ஸில் வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இந்த இக்குன்ற சவுண்டில் சிஹெச்சோட வேர்ட்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். இக்கு ஆ, கேரக்டர் கேரக்டர். ஸோ இங்கேயும் என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? இக்கு ஆங்கிற சவுண்டு, கேரக்டர் கேரக்டர். அதே மாதிரி ஏக், வலின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹெட் ஏக், ஸ்டொமக் ஏக். ஸோ இந்த மாதிரி வலி ஏக்குன்னு சொல்கிற இடங்கள்ல இந்த சிஹெச்சுக்கு இக்கு சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? ஏக். அதே மாதிரி ஸ்டொமக், ஸ்டொமச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதில்ல. ஸோ இங்கே வந்து இந்த சிஹெச் வருதுன்னா இச்சுங்கிற சவுண்ட் நம்ம சொல்ல மாட்டோம், ஸ்டொமக். அப்போ மே எக்கு, ஸ்டமக் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கோரஸ், கோரஸ் கோரஸ். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சிஹெச்க்கு என்ன சவுண்டு வருது? இக்குங்கிற சவுண்டு. இதை இங்கிலீஷில் ஏன் கேயை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, கேங்கிறது இக்கு, அதாவது ஃபொனட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபொனட்டிக் சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சிம்பிள்ஸில் கே தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 லைன் போட்டு சென்டரில் கே போட்டிருந்தாங்கன்னா அதோட சவுண்டு வந்து நம்ம இக்கு அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபொனட்டிக்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபொனட்டிக்ஸ் வச்சு படிக்கும்போது அந்த சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஓ இந்த சவுண்டா இந்த சவுண்டா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, போக போக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிற சவுண்டு, அடுத்ததாக வந்து இந்த சிஹெச்சுக்கு இஷ் அப்படிங்கிற சவுண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து சே சவுண்டில் படிப்போம், செஃப் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ இங்கே வந்து இச்சு சவுண்டுன்றதை விட ஷெஃப், ஷெஃப், அந்த இஷ் கரெக்டான உச்சரிப்பு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை வந்து அதோட ப்ரொனன்சியேஷன் பார்க்கும்போது ஷெஃப், ஷே இஷ் சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? சே சவுண்டு இல்லை, சேனா இச்சுன்ற சவுண்டு வந்துடும். ஆனால் அங்கே இச்சுன்ற சவுண்டு வராது, ஷெஃப் ஷெஃப் அப்படிங்கிற சவுண்டு. அதே மாதிரி இப்போ மெக்கானிக் அப்படின்ற வார்த்தையில் சிஹெச்சுக்கு இக்குன்ற சவுண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? மெஷின், மெஷின் அப்படின்றதுல வந்து நமக்கு சிஹெச்சுக்கு என்ன சவுண்டு வருது? இஷ், மே ஷின், மெஷின். புரியுதுங்களா? அதே மாதிரி பேரா ஷூட், இஷ் ஊ, யூ டேஷ் ஈங்கிறதுக்கு வந்து யூங்கிற சவுண்டு வந்து வரும். அப்போது பேரா ஷூட், ஷூ 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 ஷூட், பேராஷூட். அதே மாதிரி ப்ரௌச்சர்ஸ், ப்ரௌச்சர் ப்ரௌச்சர். ஸோ இதில் வந்து நம்ம சா சவுண்டு வர மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதோட சவுண்டு இஷ்ஷுங்கிற சவுண்டு தான் வரும். அதே மாதிரி ஷிஃபான், ஷிஃபான். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிஹெச்சுக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? இஷ் அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்குறீங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் ப்ரீவியஸ் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், ஸோ அதை எவ்வளோ பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து 28 லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டாலே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில எழுத்துக்கள் அந்த 2 எழுத்து சேர்ந்து ஒரு சவுண்டு வருது, வவல்ஸ்லேயே அதே மாதிரி இருக்குது, கான்சனன்ட்லேயே அதே மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து கான்சனன்ட்டில் இருக்க சிக்கு ஜிக்கு வந்து
ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்புகள் இருக்குது, 2 சவுண்ட் இருக்குது. அந்த 2 சவுண்ட் எங்கே வரும் அப்படின்றதுக்கான ரூல் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் நம்ம அடிஷ்னலாக எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் நிறைய வார்த்தைகளை ரீட் பண்ண முடியும், நிறைய வார்த்தைகளை எழுத முடியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது, ஸோ படிக்கும்போது கன்ஃபியூஷன் இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்தந்த சவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு நீங்கள் ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போக போக அடிஷ்னலாக அதில் இருக்க விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். இப்போ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க கிராமர் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ட்டு. கிராமர் அப்படிங்கிறது தேவைப்படும் தான், ஆனால் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும்னா நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும்ல, வொக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்காக அப்படின்னா இப்போ தமிழில் ஒரு வார்த்தையை நம்ம யோசிக்கிறோன்னா அந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த தமிழுக்கு உண்டான வார்த்தை இங்கிலீஷில் என்ன அப்படின்றது தெரிஞ்சாதான் அந்த இடத்துல நம்ம பேச முடியும். ஸோ அதனால எந்த அளவுக்கு நமக்கு வார்த்தைகள் முக்கியமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, ஒரு இடத்துலேருந்து படிக்கிறீங்க, நெட்டில் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லணும், தப்பு தப்பாக சொல்ல முடியாதுல்ல. இப்போ மெஷின் அப்படிங்கிற இடத்துல நம்ம மெச்சின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மெச்சின் அப்படின்னா அது என்ன வேர்டு அப்படின்ற மாதிரி இருக்கும், மெஷின் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரீடிங் ரைட்டிங் அப்படின்றது பெருசாக எதுக்கும் தேவையில்லை, பேசுகிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிறதுக்காக நிறைய வொக்காபுலரிஸை தெரிஞ்சுக்கும் போது எப்பயுமே நம்ம ஒரு வீடியோஸை பார்த்தோ இல்லை ஒருத்தவங்க நமக்கு கைட் பண்ணியே நம்ம கற்றுக்க போகிறது கிடையாது. நெட்டில் போய் உட்காருவீங்க, படிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் வருது ரீட் பண்ணுறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதை கரெக்டாக படிக்கணும் அப்படின்றது முக்கியம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ரீடிங் ரைட்டிங்கும் கற்றுக்கோங்க, உங்களோட இங்கிலீஷை இன்னும் நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது கஷ்டம், நம்மளால் முடியாது அப்படின்றத மட்டும் யோசிக்காதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அதோட விஷயத்த நீங்கள் தமிழ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இருக்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்ற உங்களோட ஐடியாஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான லெசன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.